நிலையிலே நம்முடைய வேதியர்கள் கீழிறங்கி வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். நம்முடைய ஆலய கோபுரங்கள் எல்லாம் அன்பானவர்களே, இந்த முக்கியமான காட்சியை பார்ப்பதற்காக, பாரத போரை கண்டுகளிப்பதற்காக மக்கள் நாளாக அவதாரம் கொண்ட பரந்தாமன் நாராயண கண்டவர்களுக்கெல்லாம் ஒரு குறையில்லை என்பதை போல மக்கள் எல்லாம்
ஜெபிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஜெபிக்க வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், ரிஷிகள் சொல்லியிருக்கின்றார்கள். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் என்று சித்தர் சொல்கிறார். அப்படின்னா மனம் செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய மனசு செம்மையா ஒன்றும் இல்லை. காம குரோத லோக மோக மதம் ஆச்சரியம் டம்பம் அகங்காரம் எல்லாம் நம்மகிட்ட இருக்கு. அது நமக்கு மாறணும்னா மந்திரம் ஜெபிக்கணும். அது மாறினால் மனசு தூய்மையாகும். மனசு தூய்மையானால் இறைவன் உள்ளே இருப்பதை நாம் பார்க்க முடியும். இறைவன் நமக்குள்ளே எப்பவும் இருக்கிறார். இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வார்கள். இறைவன் எப்பொழுதும் நமக்குள்ள இருக்கான். அதை நாம தெரிஞ்சுக்கணும். விவேகானந்தர் சொல்றார், ஈட்டு சொல்லி பொட்டன்ஷியல் வைன் அப்படிங்கிறார். ஸோ நமக்குள்ள அவர் இருப்பதை நாம் காண வேண்டுமானால் நம்முடைய மனம் தூய்மையாக வேண்டும். அதற்கு மந்திரம் ஜெபிக்க வேண்டும். அந்த வகையிலே நாம் எல்லோரும் நமக்குன்னு ஒரு இஷ்ட மந்திரத்தை எடுத்துட்டு நிறைய ஜெபம் பண்ணணும். அதன் மூலமாக நமக்கு ஆன்மீக எழுச்சி வரும். அதன் மூலமாக நாட்டில் ஆன்மீக எழுச்சி வரும். விவேகானந்த சாமி சொல்றாரு, பாரதத்தினுடைய உயிர் நாடி ஆன்மீகம். அது அழியாம பாதுகாக்கிற நம்ம ஒவ்வொருவருடைய கடமை.